குடிநீர் பாட்டிலில் மைக்ரோ பிளாஸ்டிக் கண்டறியப்பட்டுள்ளதாக மத்திய அரசு அறிக்கை தாக்கல் செய்த நிலையில் அது குறித்து எச்சரிக்கை வாசகங்களை இடம்பெற செய்யணும் அப்படின்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்குது. நஞ்சுக்குடியில் மைக்ரோ பிளாஸ்டிக் பிளாஸ்டிக் நுண்துகள்கள் கண்டறியப்பட்டதாக அடிப்படையாக வெளியான செய்தியின் அடிப்படையில் சென்னை உயர்நீதிமன்ற சிறப்பு அமர்வு தானாக முன்வந்து ஒரு வழக்கு எடுத்தது. இந்த வழக்கு நீதிபதிகள் என் சதீஷ்குமார், டி பரத சக்கரவர்த்தி ஆகிய ஒரு அமர்வுல மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போ மத்திய சுகாதாரத்துறை தரப்புல இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர ஆணையம் தயார் செய்த அறிக்கையில உணவுப் பொருட்கள் பிளாஸ்டிக் பையில பொதிந்து விற்பனை செய்வது தொடர்பாக ஏற்கனவே வழிகாட்டு விதிமுறைகள் விதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. பிளாஸ்டிக் நுண்துகள்கள் ஏற்படும் பாதிப்பு குறித்து லக்னோ, கொச்சி, பிலானி 3 இடங்களில் உள்ள ஆராய்ச்சி நிறுவனங்கள் மூலமாக ஆய்வுகள் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. இமாச்சல பிரதேசம், ராஜஸ்தான் உள்ளிட்ட 6 மாநிலங்களில் குடிநீர் பாட்டில்கள் மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு ஆய்வு செய்த போது அவற்றில் மைக்ரோ பிளாஸ்டிக் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளதாகவும், அதே போல பிளாஸ்டிக் பாக்கெட்டுகளில் அமைத்து வைக்கப்படும் உப்பு சர்க்கரைகளும் மைக்ரோ பிளாஸ்டிக் இருப்பதாக தெரிய வருவதாகவும் மத்திய அரசு தெரிவித்திருக்கிறது. இந்த அறிக்கையை ஆய்வு செய்த நீதிபதிகள் மைக்ரோ பிளாஸ்டிக்கால் மனிதர்களுக்கு மட்டுமல்ல விலங்குகளுக்கும் தீங்கு ஏற்படுத்தக்கூடியது. அன்றாடம் பயன்படுத்தும் குடிநீர் பாட்டில்களில் மைக்ரோ பிளாஸ்டிக் துகள்கள் கண்டறியப்பட்டுள்ளதால் அவற்றை எச்சரிக்கை வாசகங்கள் இடம்பெற செய்ய வேண்டும் என குடிநீர் பாட்டில் உற்பத்தி நிறுவனங்களுக்கு அறிவுறுத்த மத்திய அரசுக்கு உத்தரவிட்டிருக்கிறாங்க. ஆய்வுகள் ஆரம்ப நிலையில் இருப்பதால் எச்சரிக்கை வாகனங்கள் இடம்பெற செய்தால் மக்களிடையே குழப்பம் ஏற்படும் என இந்திய பாதுகாப்பு மற்றும் உணவு தர வாரியம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்குது. இதையடுத்து ஆய்வுகளை விரைந்து முடிக்க அறிவுறுத்திய நீதிபதிகள் அதுவரை எச்சரிக்கை வாசகங்கள் ஒட்ட வேண்டும் என குடிநீர் பாட்டில் நிறுவனங்களுக்கு உத்தரவிட்டு தற்போது விசாரணையை தள்ளி வச்சிருக்கிறாங்க.